ஈரான் நாட்டின் மீது ஒரு தரைவழி தாக்குதல் நடத்தி ஈரான் நாட்டை ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதை நோக்கி சீக்கிரட்டா எல்லா மூவ்மெண்ட்டும் நடந்துகிட்டு இருக்குங்க. அதாவது இந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு நமக்கு மிகப்பெரிய போர்க்கப்பல், அமெரிக்காவுடைய போர்க்கப்பல். அதுல 5000 sailors and marines போர் வீரர்கள் இருக்காங்க. அவங்க பக்கத்துல அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் ஈரானை தாக்குவதற்கு அப்படி சப்போர்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல். ஆனா USS ஜெரால்டு ஃபோர்டுங்கிறது நல்லா ஈரான் அடி வாங்கி ஏகப்பட்ட தீப்பற்றி எரிந்து ஏறத்தாழ ஒரு 3000 வீரர்களுடைய பெட்ரூம் வீட்டுமெல்லாம் எரிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. கடைசியில் அது வாஷிங் மிஷினில் வந்த சின்ன ஸ்பார்க்கு அப்படின்னு ஒரு அமெரிக்கா ஒரு சப்பக்கட்டு கட்டினாங்க. ஆக USS ஆப்ரஹாம் லிங்கன் இப்போ பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கு. USS ட்ரைபோலி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஆம்பிபியன் ஷிப். அது ஏறத்தாழ அந்த இதில் ஒரு 3500 பேர் வீரர்கள் அவங்க நெருங்கி பக்கத்திலே வந்து மிடில் ஈஸ்டில் நங்குரமிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது போக அமெரிக்காவுடைய 82வது டிவிஷன் ஏர்பார்ன் எலைட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு 3000 பேர் வந்துட்டாங்க. ஆக மொத்தம் ஒரு 10,000 போர் வீரர்களை அமெரிக்கன் ட்ரூப்ஸ் ஈரானை பக்கத்தில் வந்து எனி டைம் ஈரானில் தரைவழி தாக்குதல் நடத்தி ஈரானை முழுவதும் ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனா ட்ரம்ப் அவர்கள் நெகோசியேஷன் இஸ் கோயிங் ஆன், டீல் இஸ் நியரிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. டிசெப்டிவ் இது. ஒரு பக்கம் டைம் கெயின் பண்றாரு அவரு, இங்க நெகோசியேஷன் சொல்லிட்டு இருக்காரு, எல்லா படைகளையும் அனுப்பிட்டே இருக்காருங்க.